9:15 செய்தியாளர்களை சந்திப்பதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கொஞ்சம் தாமதமான நிலையில் பண்ணை வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார். மனம் திறந்து பேசுவதற்காக இன்று செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அலுவலகத்திற்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், அலுவலகத்திற்கு வருவதற்கு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். செங்கோட்டையன் தற்போது தன்னுடைய வீட்டிலிருந்து அதிமுக அந்த உள்ளூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த அலுவலகத்திலிருந்து தான் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றார். எனவே அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது செங்கோட்டையனை பொறுத்தவரையில ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். அவர் இதுவரை சத்தியமங்கலம், கோபி உட்பட 9 முறை சட்டமன்ற தேர்தல்களில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தேர்தல்களில் போட்டியிட்ட வெற்றி பெற்றவர்கள் என ஒரு 5 பேரை எடுத்துக்கொண்டால் அதில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கின்றார். அதிகமான வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கின்றார். அதே போல அமைச்சர் துரைமுருகன் இருக்கின்றார். அதுபோல அந்த டாப் 5 வரிசையில இருக்கக்கூடியவராக செங்கோட்டையன் இருக்கின்றார். தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் ஒரே ஒரு தேர்தலை தவிர ஒரு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவர் தோல்வியை தழுவினார். அதை தவிர்த்து மற்றபடி தொடர்ந்து 1977 அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு முதல் தேர்தலை சந்தித்த அந்த தேர்தல் முதல் சமீபத்தில் நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தல் வரை தான் போட்டியிட்ட தேர்தல்களிலே வெற்றி பெற்றவராக செங்கோட்டையன் திகழ்கிறார். அந்த அளவிற்கு தொகுதியை முழுக்க தன்னுடைய கூடிய நபராக அவர் இருக்கின்றார். அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கூட வாரத்தில் 5 நாட்கள் சென்னையில் இருந்தாலும் எவ்வளவு பணி இருந்தாலும் அந்த 2 நாட்கள் கட்டாயம் விமானம் மூலமாகவோ அல்லது கார் மூலமாகவோ கூட சென்று தன்னுடைய தொகுதியில் 2 நாட்கள் தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களின் நல்லது கெட்டதுகளிலே பங்கேற்கக்கூடியவராகவும் தொகுதி மக்கள் அனைவருடைய வீட்டு விசேஷங்களிலும் பங்கேற்ற நபராகவும் இருந்தார். காரணம், இந்த பதவி என்பது வரும் போகும், அதையெல்லாம் தாண்டி தொகுதி நமக்கு முக்கியம், வெற்றி பெறுவது முக்கியம் என்ற அடிப்படையிலே அவர் தொகுதிக்கு சென்று பணியாற்றி அந்த தொகுதி மக்களை தன் வசம் வைத்திருந்தவராக இருக்கக்கூடிய நபராக இருந்தார். இந்த நிலையிலே தான் அவர் இன்னும் சற்று நேரத்தில் மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்க இருக்கிறது. அவர் என்ன பேச போகிறார் என்பது ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது.